الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. நிறைவுடைய வாழ்வை எதிர்நிலத்தை காக்கவல்ல அறையிலிருந்து இறைவனுக்கு மாபெரும் புகழன் என்றும் அவனை எப்போது புகழ்கின்ற லட்சம் செய்கிறார். சத்தியத்தின் தூதருக்கு மார்க்கத்தின் போதர்கள் சாந்தி மாற்றம் ஏந்தி வந்த சொல்லமாக அழைக்கும் சட்டமாக மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களில் எல்லாம் கட்டளாக பாவித்தார். அவர்களுடைய உத்தம தோழர்களாக சகாபாக்கள் அவர்களின் தாமியோர்கள் யாருடைய நாள் ஒருவரைக்கும் யாரெல்லாம் உத்தமனத்தை சொல்லவாகும் அழைவோர் சக்கரவர்கள் கொண்டு வந்த உன்னதமான வீரை அதன் உண்மையான வழிகளை பின்பற்றி வாழ்வார்களோ அந்த நல்லவர்கள் வீடு தாராவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. கல்வியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் ஞானத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒத்துக்கொண்டிருக்கும் அவ்வாறு நல்லடியார்களே, இஸ்லாமிய வாழ்களே, என்னை பணித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகனாய் அனுதினமும் பயன் நிச்சயமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறு அஞ்சு பயத்தை பணித்து தக்குவாவை கடைபிடித்து நடந்து கொள்வார். உலக நடிகருக்கும் அப்பாக்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வசதியாக வசதியை செய்கிறேன். நசீகத்தை என்றும் நல்லுவது என்றும் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய பொதுவா பிரசங்கத்தில் முஸ்லீமுடைய ஒரு வீட்டு சூழல் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், ஒரு பயங்கரமான உலகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நேர்வழியை தேடி தேடி அது எங்கிருக்கிறது என்று கிடைக்காமல் அவர்களுக்குள்ள இன்பங்கள் எங்கிருக்கிறது என்று அவர்களுக்கு மூளைக்கு பட்ட விதத்திலே அவர்கள் நேர்வழிகளை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான காலம். ஓரின சேர்க்கை சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்பட்டு அதற்கென்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த அசிங்கமான ஈரச்சேரியில் ஈடுபடுகின்ற ஒரு மோசமான காலம் அதையும் தாண்டி நான் மனிதனாக பிறந்திருக்க கூடாது, நான் பிறந்திருக்க வேண்டியது ஒரு நாயாக, நான் பிறந்திருக்க வேண்டியது ஒரு பன்றியாக என்று தங்களை மிருகங்களாக சித்தரித்துக் கொள்கின்ற, இதன் சொல்ல போனால் தங்களுடைய முகங்களை பிளாஸ்டிக் சேதரிகளை செய்து நாய் போல பன்றிகளை போல மாற்றிக் கொண்டிருக்கின்ற மிக மகா கெட்ட உலகங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவான்களை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்கால எங்களுடைய சந்ததியினர் இந்த மாதிரியான மோசமான கொள்கைகளினால் ஜீவிக்கப்பட்டு விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் வளர்கின்ற முதல் இல்லம், அந்த தாய் வழி, அந்த தந்தையுடைய அரவணைப்பு, அந்த பிள்ளைகளுடைய முதல் மதரசாவால் தங்களை போதிக்கின்ற ஒரு கல்வி கூடமாக எங்களுடைய வீடுகளை நாம் ஆக்காத பொழுது வித்தியாசமாக எங்களுடைய பிள்ளை முடிவெற்றிக் கொண்டு வந்தாரே அதை நாம் மிக பாரதூரமான ஒரு விடயமாக எடுத்து அந்த தவறை அந்த குழந்தைகளுக்கு நாம்
உணர்த்தாவிட்டால் படிப்படியாக தங்களுடைய உருவங்களையே ஓமங்களை மாற்றுவார்கள். அதற்கு பின்னால் உருவங்களையே மாற்றிவிடுவார். இதை காலத்தின் தேவையான ஒரு கலை. அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய வீட்டு சூழல் எப்படி அமைய வேண்டும், எப்படி எங்களுடைய வீட்டு சூழலை அமைத்துக் கொண்டால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எங்களால் பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு முஸ்லிம் குடும்ப தலைவனும் அந்த இல்ல தரத்தையும் இதை தெரிந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே முஸ்லிம்களுடைய வீடுகள் உருவாக வீட்டு நியமத்தை பற்றி குர்ஆனிலே பேசுகிறார். எங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நாம் எண்ணி பார்த்து அதை அளந்துவிட முடியாது. அதிலே ஆக விசேஷமான அருட்கொடைகளில் ஒன்றுதான் நாங்கள் வசிக்கின்ற எங்களுடைய வீடுகள். அது சொந்த வீடாக இருந்தாலும் அந்த அறாவியான ஒரு நியமம், அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வாடகையை கட்டிக்கொண்டு வாடகை வீட்டிலே வசிப்பதற்குரிய வசதி இருக்கிறதே, இதையும் கண்டவனமாக நிரந்தரமான வீடுகளாகட்டும் தற்காலிகமான வீடுகளாகட்டும் அனைத்தை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கியவன வந்தார். ஆண்கள் பரபரப்பானவர். காலையிலே வெளியேறி சென்றால் இரவிலே வீட்டுக்கு வருவார், மாலையிலே வீட்டுக்கு வருவார். மிகவும் அங்கு அழைத்து உழைத்து கலைத்து வேர்வை சிந்தி அவர்கள் வந்து ஓய்வெடுப்பதற்கான அந்த இல்லம் இருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார். உங்களுக்கு நான் கண்ட வீடுகளில் உங்களுடைய ராகத்தையும் மனதின்படியையும் நான் அதிலே அமைத்து வைத்திருக்கிறேன். இந்த வீடு இல்லாமவர்களிடத்திலே போய் கேட்டு பார்த்தால் வீட்டிலே ஒருவரை தெரியவர். பாதையோரங்களிலே இரவையும் பகலையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழிக்கின்ற வெயிலுக்கு காய்ந்து கொண்டும் கொட்டுகின்ற மலைக்கு நனைந்து கொண்டும் வாழ்கின்றவர்களிடத்திலே போய் கேட்டு பார்த்தால் வீடுகளுடைய ஞானம் தெரியவர். சொன்னால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களில் விசாரமான வீடு, பாலிகான மனைவி, நட்புணம் உள்ள அண்டை வீட்டினர்கள் கிடைப்பதற்கிறதே. இதோடு சேர்த்து பிரச்சனை கொடுக்காத வாகனம் கிடைத்தால் உலகத்திலே அவர் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவராக அவர் கருதப்படுகிறார். மதிப்பதற்கு சொந்தமான ஒரு வீடு, பிரயாணம் செய்வதற்கு பிரச்சனை தராத ஒரு வாகனம், மனதிப்படியை தருகின்ற ஆண்கள் தருகின்ற பாலிகான மனைவி, விசாலமான இடங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ரகாத்துடைய விடயத்திலே அங்கும் இங்கும் அனைவர்களுக்கு தெரியும். பெரும்பாலும் சிட்டி பட்டண பகுதியிலே டவுன் ஏரியாக்களிலே சில வீடுகளுடைய மின்சாரையை உன்னதம் பேசிருக்கிறார். உன்னதம் பேசிட்டுள்ளதால் அன்புதையும் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். சில கடிதங்களை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வரும். வயதுக்கு வந்த மகன் ஆடை மாற்றுகின்ற பொழுது வயதுக்கு வந்த மகன் வெளியே செல்ல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அது மாத்திரமல்ல, சில பெண் பிள்ளைகளின் மூலமாக வருகின்ற மடல்கள் கடிதங்களை பார்த்தால் எங்களுடைய 12 வீடுகளுக்கு ஒரு பப்ளிக் டொய்லெட் நாள் இருக்கிறது. நாம் ஒரு அவசரத்திற்கு போவதாக இருந்தால் எத்தனையோ வீடுகளை தாண்டி எத்தனையோ ஆடவர்களை தாண்டி அந்த புது மலர்கள் கூடங்கள் கழிவறைகளுக்கு நாம் போக வேண்டும். அதை போகும்போது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மாணவர்கள் கையிலே குறைவேட்டிகளை வைத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்திலிருந்து எங்களை வீடியோ எடுப்பார்கள் என்று தெரியாது. எங்களுக்கு மாதங்களாய் வருகின்ற பொழுது அடிக்கடி எங்களுக்கு ஒரு ரூமை பாத்ரூமை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருகிறது. மிகவும் சிக்கலோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 1.5 பேருக்குள்ளே சில 2 குடும்பங்கள் வாழ். அந்த 2 குடும்பங்கள் வாழ்கின்ற பொழுது அங்கே ஒரு கணவன் மரணித்து போனால் 4 மாதம் 10 நாள் ஒரு பக்குவமான அமைப்பில் ஒரு பெண்ணை இடம் வைப்பதற்கு கூட வசதி இல்லாமல் சிந்தால் என்ற இந்த உலகத்திலே எவ்வளவு விசாலமான வீடுகளை அவர் வந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில பேர் சொந்த வீடுகளை தன் கண் முன்னால் இடித்து தலைமட்டமாக்கப்படுகின்ற கோரமான காட்சிகளை பார்த்து கண்ணீர் வைக்கிறார். எத்தனையோ நாடுகளிலே இஸ்லாமியர்களுடைய வீடுகள் திட்டம் போட்டு தகர்க்கப்படுகின்றன. கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் சிரமத்தோடு கட்டிய வீடுகள் கண் முன்னால் தலைமட்டமாக்கப்பட்டு பாலை மரங்களிலும் பனிமலைகளிலும் தற்காலிக கூடாரங்களை
கொண்டு அதிலே வாழ்கிறார்கள். தூங்கவும் முடியாது, இரவை கணிக்கவும் முடியாது, இல்ல வாழ்க்கையை நடத்தவும் முடியாது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துகளை நாம் ஒரு நேரம் சிந்தித்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ் தந்த நியமத்திற்கு ஒரு மனிதன் உள்ளார்ந்தவரை நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய வீட்டை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? உதாரணம் சொன்னார்கள் பாருங்கள். الذي يذكر الله فيه والميت الذي لا يذكر الله فيه مثل الحي والميت. அல்லாஹ்வுடைய திக்ர் முன்மொழியப்படக்கூடிய இல்லமாக முஸ்லிமுடைய வீடு இருக்கவே, ஏழைகளுடைய வீடுகளை போட்டுதல்லாமல் எங்களை படைத்த ரப்பை நாம் சரியாக தெரிய வேண்டும். நாம் சரியாக புரிந்து அறிந்து அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா விடயத்திலையும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் சாப்பிடுகிறோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்டு முடிந்தோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மடத்தர மூலம் தான் போகிறோமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் உம்ரி வல் கபாய். மடத்தர மூலத்திலிருந்து வெளியே வந்தால் எங்களால் சும்மா வர முடியாது. ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் எங்களை மீறி வருகின்ற ஒரு துன்பம் வந்து விட்டதா? அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை கேட்காமலே வருகின்ற ஒரு கொட்டாமி வந்து விட்டதா? அங்கேயும் தண்ணீர் குடிக்கிறோமா? தண்ணீர் குடித்து முடிக்கிறோமா? வீட்டுக்குள்ளே குறைகிறோமா? வீட்டிலிருந்து வெளியே வருகிறோமா? தூங்கத்தான் போகிறோமா? தூங்கி எழுந்த அந்த மக்களையும் கூட மயக்கத்திலையும் கூட மனிதன் ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வெளிவர வேண்டிய முதல் வார்த்தை பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமம். இந்த பகல் வேலையை முடித்துவிட்டு இரவிலே இறுதியாக ஒரு முஸ்லிமுடைய வாய் முன்மொழிய வேண்டிய அந்த நாமமும் அது இறை நாமம் தான். இதுதான் திக்ர். எல்லா இடத்திலையும் இந்த திக்ர் முன்மொழியப்பட வேண்டும். அங்கு வளர்கின்ற குழந்தைகள் அதற்கு பழக்கப்பட வேண்டும். பெரும் பால் குடிக்கின்ற ஒரு 2-3 மாதமே ஆன குழந்தைகளை கூட நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதே அந்த குழந்தை இரவிலே கிராமத்திலே பங்கி விரித்தாலும் தாய்க்கதையும் குழந்தை அழுகின்ற அழுகையை வைத்தே எதற்காக இந்த குழந்தையுடைய அழுகை எதை உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்பவள் தாய். ஏதாவது வருத்தத்தோடு அழுகின்ற அழுகை சத்தம் அது வித்தியாசமானதாக, ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அழுகின்ற அழுகை விடாப்பிடியாக ஏதாவது ஒரு பிடிவாதத்திற்கான அழுகையாக இருக்கும். பட்டிக்காக வேண்டி அழுகின்றார்கள், அது எப்படி தெரிய வரும் என்பதை பிரித்து செயல்படுபவர்கள் தாய். 15 இரவு 2 மணிக்கு அழுகின்ற குழந்தை மறுபக்கம் திரும்பி படுத்திருந்த அந்த தாய் இரக்கத்தோடு சிரித்த முகத்தோடு அந்த நச்சாமத்தில் கூட என் தூக்கத்தை கலைத்து விட்டான் என்று எரிச்சல் இல்லாமல் அந்த குழந்தையை பாசத்தோடு மறுபக்கம் திரும்பி அந்த குழந்தையுடைய வாயிலே தன்னுடைய மார்பகத்தை பாலை வைக்கின்ற பொழுது அந்த தாய் ஒரு மாற்றம் உள்ளவராக இருந்தால் அவருடைய வார்த்தை குழந்தைக்கு சொல்ல தெரியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் அந்த குழந்தைக்கு பால் புகட்டிய பழக்கம் அந்த தாய்க்கு இருந்தால் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தையை சொன்ன மகளே இன்னும் பாலை வாயிலே வைக்கவில்லை, அந்த பிஸ்மில்லாஹ்வை தான் அந்த தாய் மொழிந்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தை பட்டன அழுகையை நிறுத்திவிடும். ஏன்? அதற்கு தெரியும், பால் குடிக்க முன்னால் என்னுடைய தாய் இந்த விக்கரை தான் முன்மொழிவார், அதை மொழித்தவர்களே எனக்கு பால் கிடைக்கும் என்ற உணர்வு அந்த 2-3 மாத பிள்ளையுடைய உள்ளத்திலே பசுமரத்தாணி மாதிரி பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, விக்கர் மாத்திரமல்ல, கொள்கைகளுக்கு பின்னால் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இசைவார்கள் சௌபார்கள் காலை மாலையிலே செய்ய வேண்டிய திக்ருகள் சலவாத்துகள் எந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அல்லாஹ் 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 என்ற அந்த திக்ர் முன்மொழியப்படுவோம் அந்த அளவுக்கு ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு தூரமாக்கி விடுவார்கள். வாக்கில் அந்த வீட்டை விட்டு சத்தியம் தூரமாக்கப்பட்டது. அரசுமார்களுடைய வருகைக்கு அது காரணமாக அமைந்துவிடும். அவர்களை பற்றி விவாதம் செய்யப்பட்ட ஹதீஸ் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஹலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும் வலா தத்தஹியூஹா குபூரா. இக்ரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லியிருந்த புத்திமதியை பாருங்கள். உங்களுடைய வீடுகளை தொழுவிடங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த விவாதத்தில் வருகிறது, அலைக்கும் பிஸ்ஸலாத்தி ஃபீ புயூதிக்கும்,
அதிகமாக நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் சொல்கின்ற கொள்கைகளில் ஆக சிறந்த கொள்கை எது தெரியுமா? அவன் வீட்டிலே சொல்கின்ற கொள்கைதான் பழுவான கொள்கையை தனி ஆண்கள் பழுவான கொள்கைகளை மத்திற்கு வந்து ஜமாத்தோடு தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சுண்ணத்தான கொள்கைகளை எந்த அளவுக்கு வீட்டிலே சொல்ந்து வருகிறாரோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு அந்த கொள்கை சிறப்பை சேர்க்கும். இதைத்தான் சொல்லுவார்கள். அதிகமாக சுண்ணத்தான கொள்கைகளை நீங்கள் வீடுகளிலே சொல்ந்து கொள்ளுங்கள். வெறுமனே தொழுகாமல் அந்த வீடுகளை நீங்கள் ஓடுவதின் காரணத்தினால் பல கஷ்டூரா அவர்களால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சொல்வதற்கு மக்ரூஹான இடம் கவனித்தார் அது சொல்வது கிடையாது. எனவே நீங்கள் வெறுமனே தொழாமல் இருப்பதன் மூலமாகவே நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்கள் வாழ்கின்ற அந்த வீடுகள் அல்ல. உங்களுடைய பார்வைக்கு உயிருள்ளவர்கள் நடமாடும் வீடுகளாக தெரிந்தாலும் அது அல்லாஹ் இஸ்லாமுடைய பார்வையிலே இறந்தவர்கள் புதைக்கப்படுகின்ற படுகொலியாக அவர்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் பிரிந்தவர்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவது கபரிஸ்தானிலே உள்ளம் இருந்தவர்கள் வசிக்கின்ற கபரு இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே சிக்கலும் இந்த வீட்டுக்குள்ளே கொள்கையும் இல்லையோ அந்த வீடுகள் தான் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார். கண்ணியமான அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், இஷாவை சொல்லிவிட்டோமா? சுன்னத்தை நாம் பள்ளிவாசலிலே தொழுகாமல் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த நன்மையை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து பாருங்கள். அந்த வீட்டில் உள்ள பிள்ளை வாழ்க்கும் எதிராகவே பாப்பா இப்போதானே பள்ளிக்கு போய் வந்திருக்கிறார், கணவர் இப்பொழுதுதானே பள்ளிவாசலுக்குத்தானே போனார். அந்த பிள்ளை சத்தியமாக வந்து கேட்கும், ஏவாப்பா நீங்க தொழுவதற்குத்தானே போனீர்கள், தொடரவில்லையா? இல்லையுமா, நான் சின்னத்தான கொள்கைகளை வீட்டிலே சொல்ல வேண்டும். அந்த குழந்தை அந்த தொழுகின்ற காட்சிகளை பார்த்து 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 மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு அதை நான் பார்த்தேன். எழுதுகிறோமா? வீட்டிலே நாம் வீடுகளில் சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே நாம் நிறைவேற்றி இறுதி செயல் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதிலே எங்களுடைய அமல்களை அந்த நாளை நாம் நிறைவேற்றுகிறோம். அதிகாலையில் முதலாவது எழுந்த மருகனை நாம் சூழத்துக் கொண்டு தஹஜ்ஜுத் தொழுகிறோமா? சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 செவருக்குள்ளே கணவன் மனைவி குளிர்ந்த நேரத்திலே அதிகாலையிலே எழுந்து கணவன் தன்னுடைய மனைவியை தட்டுகிறார், அவள் எதிர்பார்த்து தூங்குகிறார். அல்லது மனைவி எழுந்து கணவனை தட்டுகிறார், அவன் எதிர்பார்த்து தூங்குகிறார். அமைதியாக சென்று உருவெடுத்துக் கொண்டு வந்து நான் எடுத்த அந்த உருவிலே உருக்கூட்டத்தை இருக்கின்ற தண்ணீரில் சில துளிகள் அந்த கணவன் மனைவியுடைய முகத்திலே தெரிந்து இருந்தால் தஹஜ்ஜுத் சொல்லுவதா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, எழுப்புங்கள் என்று ஆசையோடு அன்போடு எழுப்புகின்ற பொழுது 7 வாரத்தில் உள்ள மொத்தமான மனக்குமார்களுடைய அமல்களையும் நிறுத்த சொல்லி அல்லாஹ் இந்த காட்சி அவர்களுக்கு சொல்லி காட்டி பெருமைப்படுகிறார் என்றார்கள். யாரும் பார்க்காத இடம் நடுவீசி உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் எழுப்புகிறார், அழகான மனைவி அவளை தட்டுகிறார், தட்டி எழுப்பி சுஜூது செய்கின்றேன், எனக்கு சுஜூது செய்கின்றேன். அவன் சொல்லுகிறானே, நிச்சயமாக அவன் யாரும் ஆத்மகத்தை செய்யவில்லை, எல்லா போய் எனக்காகவே செய்கிறார். வழக்குமார்களை பார்த்தீர்களா? இப்பையா ஒரு படைப்பையா நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று அல்லாஹ் வழக்குமார்களுக்கு பெருமையாக பேசுகின்ற வீட்டை பற்றி பிரஸ்தாபிக்கு ஒரு அமலை செய்வதற்கு ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னால் இருந்தார். கண்ணியமான அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, விளையாட்டு வீராங்கனையை பற்றி பாராளுமன்றத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகின்ற பொழுது அவர் எவ்வளவு பெருமைப்படுகிறார். ஏனைய துறைகளிலே துறைகளிலே நாட்டுக்கு பெயர் வாங்கிய அந்த வீராங்கனைகளை பற்றி பாராளுமன்றத்திலே பேசி எதிர்படுகின்ற பொழுது எவ்வளவு கவனம் அடைகிறார். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே எங்களை பற்றி பேசப்படுவதற்கு அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறைகள். தொழிலுக்கு போகிறோமா? 2 ரக்காத் தொழுதுவிட்டு துஆவை தொழுதுவிட்டு நாம் அந்த தொழிலுக்கு செல்ல வேண்டும். கண்ணியமானவர்கள், இப்படி சின்னத்தான தொழுகைகளை வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அனைத்தும் பின்பதாக என்று சொன்னார். அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், முகமாக்க இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். கட்டாயமாக கண்டிப்பாக சின்னத்தான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கும் என்ற அந்த சொல்லின்
உணர்த்துகிறார். கண்ணியமானவர்களே, அந்த சின்னத்தான கொள்கைகளை நாம் வீடுகளிலே தொழுது கொள்வதோடு அதுதான் கொள்கைகளை நாம் எதிர்த்து வந்துதான் நாம் நிறைவேற்ற வேண்டும். கவலையான செய்தி, நாடகாமிய ரீதியிலே எல்லா பள்ளிவாசல்களிலும் நாம் பார்க்கக்கூடிய கண்கூடான ஒரு செய்தி என்னவென்றால், வெள்ளிக்கிழமை கூட அந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்ற பொழுது, அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, பொதுவாக ஆரம்பிப்பதற்கு போதுமான மக்கள் ஆஜராகாத நிலைமையிலே பள்ளிவாசல் காவலிருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்கள், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு வந்து பார்ப்பதற்கு பின்னால் பள்ளியில் பொறுப்பாக இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் வந்து பேசுகிறார், இன்னும் யாரும் வரவில்லை, ஆரம்பிப்போமா? நான் இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து எண்ணி பார்த்தேன். வெறும் 40 அல்லது மேலே உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. 41, 42 பேர்கள் மாத்திரம் தான் வாங்கி சொல்லி முடிந்ததற்கு பின்னால் சும்மாவுக்கு வருகை தருகின்ற எங்களுடைய விகிதர் கண்ணியமான சகோதரர்களே, அன்பான இஸ்லாமியர்களே, வாரத்திற்கு ஒரு முறை வருகின்ற வெள்ளிக்கிழமை தெரியுமா பாரிலே வருகின்ற அணி சின்ன நேரத்தில் இருந்து கேட்டு காலங்கள் முடித்து போய் ஆலை நேரத்தை 5ஆக பிரித்தார். வெள்ளிக்கிழமை முதலாவது நேரத்திலே ஆஜராகுவதற்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை காணலாம். 2வது ஆஜராகக்கூடியவர்களுக்கு ஒரு மாடு, 3வது ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை, 4வது வருபவர்கள் ஒரு சேவலை, ஒரு கோழியை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து அதை சதகா செய்த நன்மை, 5வது ஒரு முட்டையை சதகா செய்த நன்மை. சொல்லிவிட்டு பாங்கு சத்தம் கேட்டதற்கு பின்னால் அவருடைய இடத்திலிருந்து அந்த மின்பர் படியிலே எப்பொழுது கால் எடுத்து வைக்கிறாரோ அது வரைக்கும் வருகின்ற அத்துணை பேருடைய பேர்களையும் மறக்குமார்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார். எப்பொழுது இமாம் ஏறிவிட்டாரோ அந்த அதிவேட்டை அப்படியே மூடிவிட்டு அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே ஆஜராகி விடுவார்கள். அதற்கு பின்னால் வருபவர்களுடைய பேர் பதிவு செய்யப்படலாம். கொஞ்சம் உள்ளத்திலே கையை வைத்து நாமும் வருகிறோம், பயான் கேட்கிறோம், உபதேசம் கேட்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே என்னத்தை சாதித்திருக்கிறோம் கண்ணியமானவர்கள். இதை சும்மாவுக்கு வராமல் அரவணைக்கியாரும் தாமதமாக வருவதை எத்தனை கோழிகளை சம்பாதித்து விட்டோம், எத்தனை கோட்டைகளை எடுத்து விட்டோம். கடைசியாக என்னுடைய பேர் இவர் சும்மாவுக்கு நேரத்தோடு ஆஜராகி இருக்கிறார். 5வது இடம் முட்டை எங்க இருக்கிறது? 60 ரூபாய் இருக்கிறது. ஒட்டகம் எங்க இருக்கிறது? 6 லட்சத்திலே இருக்கிறது. ஒரு வாரந்தோறும் ரூபாய் கொடுக்கணுமா? 6 லட்சம் அல்லாஹ்வுடைய பாதையை சதகா செய்து இதுதான் அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். யாரை செய்ய போகிறார்? 5வது கோழி முட்டையாவது எடுத்துக் கொள்கிறார்களா என்று பார்த்தால் அந்த கோழி முட்டையையும் கவலைவிட்டு வெறும் முட்டைகளை மாத்திரம் வாங்கக்கூடியவர்கள் எப்படி? இமாம் இவருக்கு ஏறுவதற்கு முன்னால் கடைசியாக நான் எப்பொழுது சும்மாவுக்கு ஆதரவாகிறேன் உள்ளத்திலே கைவிட்டு நாம் விசாரித்திருந்தார். யாரை காக்க வைக்கிறோம்? யாருடைய கடமையை காக்க வைக்கிறோம்? வார்த்தைகள் முறை இதா 100 யாருடைய சட்டம் இது? புகழுக்கு வாக்கு சட்டம் கேட்டுவிட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழக்கரமாக அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி செல்லுங்கள். மிக வேகமாக செல்லுங்கள். அதற்கு பின்னால் எந்த ஒரு வேலையையும் வைக்கக்கூடாது. சும்மா வாங்கு சட்டம் கேட்கும் பொழுதுதான் சும்மா நாங்கள் குடிப்பதற்கு தயாராக தாக்கம் எவ்வளவு தூரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் அந்த வீட்டிலே வசிக்கின்ற குழந்தைகளை உற்று நோக்கிக் கொண்டே எங்கேயாவது ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த சும்மாவுடைய பொறுமையை பற்றி அல்லது ஓதுகின்ற மதரசா மக்தபுகளில் முகலியங்கள் அதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது இவருக்கு என்னமோ தரசத்தம் என்னுடைய வாப்பாவே வாங்கு சட்டம் கேட்கிறது நான் குறிப்பார். குழந்தைகளுடைய ஹீரோக்கள் வாப்பமாக அந்த வீட்டுக்குள்ளே செயல்முறை எப்படி இருக்கிறதோ கண்ணியமான வாழ்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அப்படித்தான் அந்த குழந்தை பக்குவப்படும். அதை பார்த்துதான் அந்த குழந்தை வளரும். உள்ளத்திலே ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். சும்மாவுடைய தினத்திலேயாவது தாழ்ந்து சொல்லுவதற்கு முன்னாலாவது நான் மக்களுக்கு ஆதரவாகவேன். பிள்ளைகளை முக்கியமான பேர் போல் ஒரு பாடசாலைக்கு நாம் தேர்முக பரீட்சைக்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாடசாலையில இருந்து எங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் தரப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்களை எடுத்துக்கொண்டு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு
கொஞ்சம் நேரம் தவறாமல் குறித்த நேரத்தில் இந்த இடத்திலே ஆஜராக வேண்டும் என்றால் சொல்லி பாருங்கள் இருப்பார்களா 1/2 மணி நேரத்திற்கு முன்னாலே போய்விடுவார். இன்னும் நேரம் இருக்கிறதே, இல்லை இல்லை, இடையிலே வாகன நெருக்கங்கள் இருந்தால் தாமதமாகிவிட்டால் பிரச்சனையாகிவிடும். சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாடசாலையிலே ஆசிரியர் தொழில் கிடைத்து முதலாவதாக அந்த நாளுக்குள்ளே ஆஜராக வேண்டிய ஒரு டீச்சர் போகும்போது 2 நிமிடம் தாமதமாகிவிட்டது. 2 நிமிடம். கண்ணியமான கணவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அதிபர் என்ன செய்தார் தெரியுமா? கேட்டுக்குள்ளே அவர்களை அனுமதிக்கவில்லை. இருக்கின்ற தொழிலில் முதலாவது நாள் எத்தனையோ காரணங்களை சொல்லி பார்த்தார்கள். இது அனைத்தையும் பாடசாலை நாள் என்றால் காலையிலே அது வாகன நெருங்கல் இருக்கத்தான் செய்யும். அதை நீ புரிந்திருக்க வேண்டும். 1 மணிக்கு அரசுக்கு முன்னாலே வந்திருக்க வேண்டும். அவருடைய அந்த தொழிலையே நிராகரித்து அந்த ஆசிரியை திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு செய்தியை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறது, கேள்விப்பட்டதல்ல. சம்பந்தப்பட்டவர்களை எங்களுக்கு தெரியும். இமாம் ஏற்பதற்கு முன்னால் உன்னுடைய பேர் வந்ததாக பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமானவர்களே, வாழ்க்கையிலே அந்த குழந்தையை அதிபரை கொஞ்சம் தாமதமாக இருக்க சொல்லுங்கள். இப்பொழுதுதான் நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன், குளித்துவிட்டு வற்படைக்கும் கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்கள் என்றால் அந்த குழந்தைக்கு அந்த பாடசாலையை அனுமதி கிடைக்குமா? சாதாரண ஒரு பாடசாலைக்கு குழந்தையை சேர்ப்பதை இப்படி என்றால் சொத்தத்தின் திறவுகோள் கொடுமை. ஏன் அதை திறவுகோள் ஒப்பாக்கப்பட்டிருக்கிறது? திறவுகோள் எல்லாமே ஒன்றுமாக எல்லாம் இருக்கும். ஆனால் எந்த ஒப்புடைய திறவுகோள் அதற்கு புகுத்தப்படுகிறதோ அந்த திறவுகோளின் மூலமாகத்தான் அது திறக்கும். இன்னொரு கல்வி வித்தியாசமாக இருந்தாலும் அந்த திறவுகோளை கொண்டு அந்த கூட்டை திறக்க முடியாமல் போகும். எப்படி சொல்ல வேண்டும்? யுவாவுக்கு எப்படி ஆஜராக வேண்டும்? ஏழைய வரலாறு கொள்கைகளை ஆண்கள் எங்கு சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல வேண்டும்? திறவுகோள் என்றால் அதை சரியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், அதை அளவு வார்த்தை காணாமல் போனாலும் கூட அதை முறையாக செதுக்கித்தான் அந்த திறவுகோளை இருக்க வேண்டும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த திறவுகோளால் அந்த கூட்டை திறக்க முடியாது என்ற தத்துவத்தை விளங்கி இருக்கின்றன. சிந்தனைக்கு எழுதுமாறு மிக தாழ்மையாக பணிவாக வேண்டிக் கொண்டேன். எதிர்கால பரம்பரைக்கு என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே நாம் முன்னுதாரண புரிதல்களாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்திலே நாம் தொடக்கத்திலே வாழ்க்கை வீடு வந்தவர்களுக்கு என்ன தலைப்பு என்று புரிந்திருக்கார். எங்கு ஆரம்பித்தால் எங்கு போகிறது, எங்கு முடிய போகிறது ஒன்றும் தெரிந்திருக்கார். ஈடுகள் இருக்கிறதே, இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துடைய சாரம்சத்தை நான் சொல்லுகிறேன். சொந்த வீடு இல்லாதவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் அதனுடைய பொறுமதியை சொல்லுவார். விசாலமான வீடு உலகத்திலே கிடைக்கின்ற பெரிய நியமம். ஒரு முஸ்லிமுடைய வீடு ஏனைய வீடுகள் மாதிரி அமையக்கூடாது, மாற்றமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் முன்மொழியப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே அதிகமான கொள்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களுக்கு சுத்தமான கொள்கைகளை வீட்டிலே கொள்வதை சிறந்ததை அவர்களை சொல்லியிருக்கிறார். பலதான கொள்கைகளை மத்தியிலே வந்துதான் சொல்ல வேண்டும். அந்த தலைப்புக்குள்ளேதான் ஒரு சில நிமிடங்கள் அந்த ஜும்மாவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அடுத்த வீடுகளிலே குர்ஆன் ஓதும் சத்தம். இந்த வீட்டிலே சூரத்து பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதிகமாக ஓடுகின்ற இல்லங்களாக எங்களுடைய இல்லங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மெய்களில் இருக்கிறேன் அதிகமாக புரள்வதை எங்களுடைய தொலைவில் இருக்கிறார். பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே புகழுடனே தொலைவேற்கிறே பேசிக் கொண்டே போகும். சோபாவில் அமர்ந்தவுடனே குழந்தைகள் ஆசையோடு பேசி கொண்டு வருவார். குழந்தையை கையினால் கட்டிவிட்டு தொலைவேற்றியோடைய செய்கிறார். இருந்த மரங்களை கட்டியிலிருந்து எழுப்ப முன்னாலே அவர்கள் திகில் செய்வதற்கு மாத்திரமாக தொலைவேற்றியில் தான் இருக்கிறார். என்ன மெசேஜ், என்ன நியூஸ், என்ன வியாபாரம், எப்படி வந்திருக்கிறது, யார் அனுப்பியிருக்கிறார்கள்? தவற வேண்டிய கடன்களில் எல்லாம் இது தொலைவேற்றி தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளி போன கிழவர் தொடக்கம், வயது முடிந்தவர் தொடக்கம், பல்லை முறைக்கான குழந்தை வரைக்கும் கண்ணியமான கனவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, விரைவும் பாரிய நோய்கள், மன உளைச்சல்கள், சுவகையான சைக்கோ என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட மிக மோசமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய வீடாக இருந்தால் அதிகமாக குர்ஆன் திலாவத் ஓதப்பட வேண்டும் என்பதை கூட மாற்றவர்களே வீடுகளை கட்டுகின்ற நேரத்திலே
அந்த வீட்டுக்குள்ள அமைப்பை நாம் பிளான் பண்ணுகின்ற பொழுது மகரம் பேணுவதற்கு உரிய முறையான வீடுகளாக எங்களுடைய வீடுகள் அமைய வேண்டும். இருக்கிறார்கள், தொடர்ந்து இணைந்து இருக்கிறார். உள்ளுக்கு போய் வீட்டுக்குள்ளே நுழைந்த மகனமே அந்த போர்டோடு சேர்த்து சமையலறை வருகிறது. யார் வந்தாலும் அந்த சமையலறைக்கு ஒரு தேவை தயாரிப்பதாக இருந்தால் அங்கு தயாரிக்கப்படுகின்ற பெண்மணி ஒரு வேலைக்காரியாக இருந்தால் அதுபோல கண்ணுக்கு நாம் அவரை காட்டக்கூடாது, காட்டிடக்கூடாது. அந்த அமைப்பில்தான் எங்களுடைய வீடுகள் அமைய வேண்டும். விருந்தாளிகள் வந்தால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்க முடியாது. அந்நியர்கள் கூட வீடுகளுக்கு அவர்கள் பிளான் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய அமைப்பிலே வேறாக தனிப்பட்ட முறையிலே அவர்களை பிரித்துத்தான் எங்களுடைய வீடுகளை அமைப்பீர்கள் என்ற அந்த சிந்தனை கூட அவர்களுக்கே தெரியும். கண்ணியமானவர்களே, மகரம் பேணக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கிறார். சம்பந்தமில்லாத ஆண்களோடு பெண்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி என்று கேட்டார்கள், யார் சொல்லலாம் மனைவி கணவன் ஒரு வீட்டிலே வசிக்கிறார். அந்த கணவனுடைய சகோதரர்கள் என்றால் மட்டாமா அடிக்கடி வந்து போகக்கூடிய அமைப்பு. இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? நாளே இதை ஆணவர்கள் உருவாக்கம் இருக்கிறது. மனைவியுடைய கணவனுடைய தான தம்பிமான வீட்டுக்குள்ள வருவதற்கிறதே இதை மரணத்தை கண்டு அஞ்சுவது போல அஞ்சிக் கொண்டிருக்கிறது. அதில் விளக்கம் எழுதுகிற பொழுது வெளியிலிருந்து ஒரு ஆண்களை வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது பல சிந்தனை, பல யோசனை இருக்கு. அவரை அனுமதிப்பதற்கு அவர் பல கணம் யோசிப்பார். யாராவது பார்த்து விட்டால் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்ற பயம் 2 பேருடைய உள்ளத்தில் இருக்கும். ஆனால் கடவுளுடைய சகோதரர்கள் வருகின்ற பொழுது யாரும் சண்டை இருக்க மாட்டார். என்னுடைய சகோதரனுடைய மனைவியை நான் தாயோடு சகோதரியோடுதான் நான் அணுகுகிறேன் என்று சில பேர் நினைக்கிறார். மாற்றம் அதை கடைபிடித்து விட்டது. என்ன சொல்ல வரலையா? திருமணங்கள் நடக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு புதிதாக ஒரு மருமகள் வருகின்ற பொழுது அந்த மருமகள் அந்த கணவனுடைய தம்பிக்கு முகம் கொடுப்பதை மட்டும் தன்னை மறைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த கணவனுடைய தாய் தகப்பன் பிரச்சனையை கிளப்புவார்கள். இப்படி இந்த காலத்திலே வாழ முடியுமா? இப்படி ஒரு சகோதரனோடு கணவனுடைய சகோதரனோடு பேசாமல் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வாழலாம் என்றுதான் பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் பலகாலத்தினுடைய சட்டத்திற்கு மாற்றமானது. நீங்கள் 1000 உள்ளங்கள் நல்லவர்களாக இருக்கட்டும், அதுவல்ல பிரச்சனையாகல்ல, சட்டம் என்று கொண்டிருக்கிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய குடும்பங்களிலே இந்த பிரச்சனை தலாக்கு வரைக்கும் போகிறது. நாம் மக்குவமாக வளர்ந்தவர்கள், நாம் பேசுவதோடு வளர்ந்தவர்கள், அந்நியானவர்களோடு நாம் பேசுவது கிடையாது. அந்த மகள் சொல்லுகிறார், என்னுடைய தாத்தாவுடைய மாப்பிள்ளையோடு நாம் பேசி பார்க்கவில்லை, கடவுளுடைய சகோதரர்களோடு நாம் பேச முடியாது என்று சொல்லுகிறேன். என்னுடைய மாமி மாமா அணிமானத்தை வற்புறுத்துகிறார்கள். எனவே இந்த வீட்டிலே என்னால் வசிக்க முடியாது. கணவன் மனைவி தலாக்குடைய பிரச்சனை அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு கொண்டு வரப்படும். விருப்பை ஏற்படுத்துகின்ற சமாச்சாரம். ஏனுடைய மனைவியை கலாச்சாரம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த காலம் சொல்லப்பட வேண்டும். அந்த நேரத்தில் இந்த வழக்கு வந்து விட்டார். என்னுடைய மாமியும் மாமாவும் ஒரு அறாத்தை செய்யப்பட்டார்களே, அதனால் என்னால் முடியாது என்று சொன்னேன். அதனால் இந்த குடும்பத்தை நான் பிரித்து போனேன் என்று அந்த மருமகள் சொல்லி தப்பிக் கொள்வார். இந்த மாமியும் மாமாவுடைய நிலைமையும் அந்த நேரத்தில் எப்படி பாபா பற்றி பேசுவார். தகப்பன் ஆதரவு வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், இப்ராஹிமே, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ் உன்னை தன்னுடைய நண்பராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது எனக்காக ஒரு விவாதத்தை செய்யக்கூடாதா? மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், புகாரி அறிவாய் எவ்வளவு வாங்கி சொன்னேன் வாப்பாடி கண்ணாவை சொல்லலை, இப்ப சொல்லுகிறேன் ராஜா, இப்ப சொல்லுகிறேன் வாப்பா, சரி அல்லாஹோடு பேசி பார்ப்போம் என்று ஒரு இன்பமான முறையிலே அந்த வேண்டுகோளை முன்வைப்பார். எவ்வளவு வாதா தந்திருக்கிறாய் எத்தனையோ வாதாக்கள் தந்திருக்கிறேன். நீ கியாமத்துடைய நாளையிலே என்னை கேவலப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு வாதாவை தந்திருக்கிறாய் அல்லவா? ஆம், அதற்கு என்ன இப்ப? ஒரு மனிதனுடைய தகப்பன் நரகத்துக்கு போன்றதை என்ன கேவலம் என்று இருக்கிறது யாரெல்லாம் என்று கேட்பார். நீ என்னை கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாய்,
ஆனா என்னை பெற்ற தகப்பன் நரகத்துக்கு போக போகிறார். இதைவிட என்ன கேவலம் வேண்டி இருக்கிறது? இப்ராஹிமே, அப்பா பத்தி பேசுகிறீர்களா? ஆமியா அல்ல, கொஞ்சம் அப்பா இருந்த இடத்தை பாருங்க. திரும்பி பார்ப்பார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த குறுகிய நொடிப்பொழுதுக்குள்ளே அவருடைய தோட்டமும் ரோகங்கள் நிறைந்த மிருகத்தை சொல்றாங்க. அவருடைய நான்கையும் பிடித்து நரகத்திலே வீசுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வேண்டுகோளுக்கு அல்லாஹ்வுடைய பதில் அந்த செயல்முறையில ரியாக்ஷன் அமைக்கும். இந்த நேரத்தில் நபிமார்கள் கூட முழங்காலிலே விழுந்து விடுவார்கள். இவ்வளவு கோபமும் உண்டவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். அதற்கு முன்னால் மாறி கோபப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தர்பாரிலே அல்லாஹ்வுக்கு மாற்றமானதை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக அமல் செய்த நபிமார்கள் ஒருத்தர் அல்ல. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நரகம் எங்கோ இருந்து இழுத்து வரப்படுகின்ற பொழுது அந்த காட்சியை பார்த்தால் 72 நபிமார்களுடைய பட்டோடைய மனிதன் கையிலே வைத்திருந்தால் அவன் முழங்காலுக்கு கீழே விழுந்து விடுவார். அவ்வளவு பயம் ஏற்படுகின்ற அந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்தவர் மாட்டிக்கொண்டார். அவருடைய நிலை தன்னுடைய கரியர் வீடுகளை மதம் பேசுகின்ற அமைப்பிலே வீடுகளை நாம் உருவாக்கிக் கொள்ளவே. அப்படி உருவாக்கப்பட்ட வீட்டு பெற்றோர்களுக்கு கேட்டு பாருங்கள். திடீரென்று ஒரு ஆணவர் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது 2 கைகளையும் மகளிர்களை பிரித்து எங்கே போகிறீர்கள்? உள்ளால் மாமா இருக்கிறாங்க, உமா இருக்கிறார், அவங்களோட பார்க்க மாட்டாங்க. உள்ள எத்தனை வயசு? இந்த பாடத்தை எந்த கம்பெனிலே போய் படித்தது? கண்ணியமான சகோதரர்களே, அந்த வீடை அந்த குழந்தைக்குரிய கல்விக்கூடமாக ஆகியிருக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்ல வருகிறேன். எங்களுடைய வீட்டுக்குள்ளே வளர்கின்ற குழந்தைகளுக்கு வெற்றிகளாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் உணர்த்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த விடயத்தை நாம் மிக கையாள வேண்டும். இறுதியாக நேரம் நெருங்கிவிட்டது. சில பேர் பெருமைக்காக நான் வளர்க்கவும் தடைப்பட்டு விட்டார். பிராணிகளை வளர்த்து 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 போதுமாக்கி லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அவற்றை செலவழிப்பேன். அது எதை சாப்பிடும், எந்த நேரத்திலே சாப்பிடும், அது எல்லாம் அல்ல. நான் போட்ட நேரத்திலே நான் போடுவதை தான் சாப்பிட வேண்டும். நான் விரும்பியதை சாப்பிடும். அதை கூண்டிலே அழைத்து வைத்திருக்கிறேன், அதை கூட்டுக்குள்ளே அழைத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 4 கூட்டிலே எங்களை போட்டு வைத்து நேரத்திற்கு தண்ணீரையும் நேரத்திற்கு சாப்பாட்டையும் தந்தால் எங்களுடைய நிலை எப்படி? ஒரு வீட்டிலே வயது முடிந்தவர்கள் இருப்பார், தாய்மார், தகப்பன்மார். எங்கேயாவது பயணம் போவது தெரிந்து விட்டால் பாருங்களை சுபகானதுதான். அந்த வீட்டில் உள்ள குழந்தை தயாராக முன்னால் அந்த தாய் வெளியாக இருப்பார். நான் கோபம் காட்டுகிறாரே, உள்ளம் அப்படிப்பட்டது. எங்கேயாவது போக வேண்டும், எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடப்பது, நோயாளியாக விடுவார். பிராணிகளை வளர்த்து வளர்த்து கழித்து போய் நாய் வளர்க்கக்கூடிய அமைப்பிலே கூட எங்களுடைய சகோதரர் நாயை கையால் குளிப்பாட்டுகிறது. சொன்னார், இந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ 2 காரணத்திற்காக வளர்க்கிறார். வேட்டைக்காக வளர்க்கிறார். 6 மாடு மந்தைகள் மேற்கொள்வர்கள் அந்த மந்தையை பாதுகாப்பதற்காக வேண்டுமானால் வளர்க்கிறார். பெருமைக்கு, ஆசைக்கு, ஆடம்பரத்திற்கு, செல்லத்திற்கு நாய் வளர்க்கக்கூடாது, வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்தால் அதுக்குள் மலாய்க்கு வைத்தீ கல்வன் இந்த வீட்டுக்குள்ளே உருவப்படங்கள் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே வளர்க்குமாறு நுழையவே மாட்டார். வளர்க்குமாறு நுழையாத வெளியேறது நாயகம் சொல்லுவாங்க. மனிதனா கல்வன் இல்லா கல்வ செய்தி நவாக்கியா கனினகு யூனிஃபார்மின் அதிர்ச்சி பிள்ளையோவின் செய்யறாப்பார். மந்தை மேய்ப்பதற்கும் வேட்டைக்காக வேண்டியும் இல்லாமல் வேறு நோக்கத்திற்காக இந்த வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய 4ஆம் மறுபடி அமலிலே 2 மடையளவு நன்மை குறைந்து கொண்டேனோ அந்த நாய் ஒரு நாள் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 மடையளவு நன்மை குறைந்துவிடும், குறைக்கப்பட்டுவிடும். ஒரு நாள் வருகிறார், சொல்கிறார், அன்னை சுகழ்வாரா யார் சொல்லலாம், நேற்று இரவே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் வந்தேன். பலம் எவ்வளவு அன்போன தகவல் இல்லா காரணம் பாவி சவாபி ஒக்காரத்தில் வைத்தீர்கள். இருக்கிறதே இருக்கிறதே அதிலே இருக்கின்ற பிறதையிலே உருவப்படுத்தவிருந்தன. ஒரு நாய் குட்டி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்தது.
இந்த இரண்டும் தான் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாமல் என்னை தடுத்தது. நீங்க ஒரு வேடத்தை இந்த வாசல்ல இருக்கின்ற கேட்டின் புடவையை துண்டாக அதனுடைய ஒரு உருவம் விவாதத்திலே வருகிறது. முதலையுடைய உருவம் அதில் இருந்தது. அதை நீங்கள் அப்படியே வெட்டி அதை கால் துடைக்கின்ற மாப்பிஸ்களாக நீங்கள் போக்குகிறீர்கள். மற்றவைகளை கொண்டு போய் தலையணைகளை உரைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிரச்சனை கிடையாது. முழு யுகங்களால் தலையிலே சில நேரம் விளம்பரத்திற்காக பொம்மை சிலைகளை வைத்திருப்பார். இருந்தால் அந்த தலையை நீக்கிவிட்டுதான் அந்த ஆடையை கூட அவர் அந்த விளம்பரத்திற்காக வைக்கப்படவே உருவம் கொள்ளாது. திரைச்சேலையிலே இருந்த அந்த உருவப்படத்திற்கு எதிர்விகளைக்கலாம் இதை சொன்னார்கள் என்றால் மனித வழியிலே சிலைகளை வைப்பது என்பதை மிகப்பொருளாத ஒரு பாவம். வழக்குமார்களுடைய வகையை தடை செய்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாயும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததாக அதிகரித்து வருகிறது. என்னால் வர முடியாமல் போய்விட்டது என்று விரிவளிக்கலாம். வழக்குமார்களை தடை செய்கின்ற மகா கெட்ட செயல்களாக இந்த 2 செயல்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொரு வருஷம் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ போகிறோம். அழகாக கட்டியிருக்கிறோம். அழகான அறுப்புடைகளை தந்திருக்கிறார். அவனுக்கு விருப்பமான செயல்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே நடப்பதற்கு நாம் வழிவகுத்து விட்டு கவருக்கு போனாலும் கூட ஒரு வாப்ப மக்கள் சக்கராத்துடைய படுக்கையில் இருந்து கொண்டு சொன்னார்களே, பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார்களா, பாக்கியம் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். அறிவி பிள்ளைகளே, இந்த வீட்டுக்குள்ளே நான் எனக்கு தெரிய கணக்கிட்ட அமைப்பிலே 4000 தடவை பொதுவான யோதி களமாக்கி இருக்கிறேன். தயவு செய்து என்னுடைய மரணத்திற்கு பின்னால் இவ்வளவு நன்மைகள் நடந்த இந்த இல்லத்தை பாவத்தை கொண்டு நீங்கள் அசுத்தப்படுத்தி விடாதீர்கள் என்ற வசியத்தை கேள்விட்டு மரணித்தார்களா போன்ற நல்ல வசியங்களை நாம் தயாரோடு இருக்கின்றவர்களே நல்ல அமல்களை எங்களுடைய வீடுகளுக்குள்ளே நாம் உருவாக்கி மரணத்தின் தருவாயிலையும் பிள்ளைகளுக்கும் நல்லதை கொண்டே வசியத்தை செய்கின்ற நல்ல கூட்டத்திலே நாம் அனைவர்களும் சேர்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருவாயா. எங்களுக்கு கல்வி மூலிக்கு இந்த நடவடிக்கைகளை உருவாக்கியும் காரணமாக ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உரிமையாக்கி வைப்பாயா. நேரான பாதையை அவர்களுக்கு காண்பிப்பாயா. நசமானியத்தை இருக்கும் அவர்களை பாதுகாத்தருவாயா. எங்களுடைய ஜீவன ஆற்றல் ஆரோக்கியத்தை வளர்க்க செய்வாயா. கொடிய பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு யாருவா எங்களை பாதுகாத்தருவாயா. எங்களுடைய தொழில் வியாபாரங்களை வளர்க்க செய்வாயா. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வளர்க்க செய்வாயா. அவங்க நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருவாயா. அறிவுகளுக்கு இந்த நாட்டை பாதுகாத்தருவாயா. உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே ஆங்காங்கே கூடியறிஞ்சி பூகம்பமும் புயல் காற்றும் வெள்ளம் பெருக்கினாலும் விசேடமாக முஸ்லிம்களும் சிறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார்தான் அந்த மக்களையும் பாதுகாத்தருவாயா. இது எல்லா வகையான மக்களையும் அறிவுகளிலிருந்தும் நாட்டத்திலிருந்தும் யாரும் நீ பாதுகாத்தருவாயா. அப்படியான ஒரு அறிவுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சக்தி எங்களுடைய நாட்டுக்கு கிடையாது. அம்மாளே, அப்படியான அறிவுகளை விட்டு இந்த நாட்டையும் நாட்டும் கருவி பாதுகாத்தருவாயா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருவாயா.